ஏற்பாட்டில் நம்ம யோபு புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோபு 1ஆம் அதிகாரம். யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிய 22 வசனம் வரைக்கும் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இதில் 6லேருந்து 12 வசனங்கள் நம்ம வாசிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 634வது பக்கம், 6லேருந்து 22 வசனங்கள். இதில் 6லேருந்து 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திறந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையும் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உனது கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான் என்பதை. யோபு ஒரு அருமையான புத்தகம். யோபுவை நீங்க பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன். அதை நீங்க வாசிக்கும் பொழுதே யோபு அங்கே ஆசாரியன் இல்லை, அங்கே ஆலயம் இல்லை, யோபு தான் ஒரு ஆசாரியனாக இருந்து பலி செலுத்துறான். ஆபிரகாம் காலத்தில் இந்த குடும்ப தலைவர்கள் தான் அந்த பலி செலுத்துவாங்க. அதே மாதிரி இங்கே பயன்படுத்தக்கூடிய கடவுளை குறித்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ ஞானி, சர்வ அதிகாரம் உடையவர், தேவன் என்கிற வார்த்தை அதிகமாக அது ஆபிரகாமுடைய நாட்களில் தான் பயன்படுத்துறதை பார்க்கலாம். இப்படி பல வரலாற்று கலாச்சார ஒற்றுமைகள் ஆபிரகாமுடைய நாட்களோட ஒத்துருக்கனால யோபு ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தவர். யோபுமே கிட்டத்தட்ட 200-250 வருடம் வாழ்ந்திருக்கிறார். அது கிட்டத்தட்ட ஆபிரகாமுடைய கால பிரிவுகளை நம்ம பார்ப்போம். இந்த யோபு பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு புத்தகம் தான் யூதன் அல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். யோபு ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. இந்த புத்தகத்துல அநேக சிறப்பு உரிமைகள் இருக்குது. இந்த புத்தகத்தினை நல்லா வாசி பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை நிறைந்திருக்கிறது. இயேசுவை குறிச்ச அநேக காரியங்களை இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கணும். ரைட், இப்போ இதுல 6லேருந்து 12 வசனங்களை ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த உலகத்துல கிறிஸ்தவர்களா நீங்கள் நானும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, கடவுளை தேடுகிற என் வாழ்க்கையில ஏன் கடவுள் இக்கட்டுகளை அனுமதிக்கிறார்? கடவுளை உண்மையா நேர்மையா நான் தேடிட்டு இருக்கிறேன், நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஏன் சடுதியான ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் வியாதிகளையும் தேவன் அனுமதிக்கிறார்? நீதிமான் ஏன் துன்பப்படுகிறான்? இதான் உலகம் கேட்கிற கேள்வி. கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த கேள்வி, நல்லவனுக்கு ஏன் துன்பங்கள் அநேகமாக வருகிறது? கடவுள் உண்மையா நீதி உள்ளவரா இருக்கிறாரா? இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். இங்கே யோபு வாசிங்கன்னா ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா புரியும். சரிங்களா? முதல் விஷயம், இந்த உலகத்துல நீதிமான் ஒருத்தர் இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே நீதிமான். நல்லவன் யாரும் இல்லை, இயேசு மட்டும் தான் ஒரே நல்லவர். கடவுளுடைய நீதி என்று பார்க்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவரா? அவருடைய நீதியில எந்த பிசுறும் இல்லாமல் நீதி செய்கிறவராக இருக்கிறார். முதல் 5 வசனங்களை நீங்க கவனிக்கும் பொழுது யோபு யாருன்னு சொல்லுங்க. யோபு யார்? யோபு ஊத் தேசத்தை சேர்ந்தார். வினா ஏதோம் தேசத்தை சேர்ந்தார். ஏசாவுடைய சந்ததியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டு என்றார், ஏசாவை வெறுத்தென்றார். ஆனா அந்த ஏசாக்குள்ள, அந்த சந்ததிக்குள்ள ஒரு பரிசுத்தவான நீதிமானே பார்க்கணும். அவன் உத்தமன். 1வது வசனமே அவனுக்கு கொடுக்குற ஒரு டைட்டில், ஆவியானவர் கடவுள் அவனை பத்தி சொல்றாரு. அவன் உத்தமன்றார், அவன் சன்மார்க்கன்றார், நேர்மையா ஒழுக்கம் உள்ளவன்றார், அவன் கடவுளுக்கு பயப்படுறவன்றார், அவன் பொல்லாப்புக்கு விலகிறவனாக வருகிறான். இவ்வளோ பட்டம் பைபிள்ல ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு. இஸ்ரவேல்ல கூட யாருக்கு இந்த பட்டத்தை நீங்க கவனிக்க முடியாது. ஒரு புறஜாதியான், எந்த ஆவிக்குரிய சிறப்பு உரிமைகளும் இல்லாத ஒரு மனுஷன், பெரிய வேத வெளிச்சங்களும் சத்தியங்களும் இல்லாத ஒரு மனுஷன், துன்மார்க்கமான சமுதாயத்தில் வாழக்கூடிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஒரே ஒரு மனுஷன்.
2-5 கடவுள் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்தி, 10 பிள்ளை. 3ஆம் அதிகாரம் அவனுடைய சொத்து. 3வது வசனம். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, அதை பராமரிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வேலையாட்கள், ஒரு பெரிய தொழிலதிபர், மல்டி மில்லியனியர். 7000 ஆடு, 3000 ஒட்டகம். 4-5 வசனம் அவனுடைய குமாரர் தங்களுடைய வீட்டில் சந்தோஷமா இருக்கிறத சொல்லுது. 5வது வசனம் யோபினுடைய ஆசாரிய பணியை சொல்லுது. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தை தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவன் அவர்களை அனைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்காக தகன பலிகளை செலுத்தி வருவான் சொல்லி சொல்றார். ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், தேவனது பூரணமான நன்மைகளை பெற்ற ஒரு குடும்பம், ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், எல்லா வகையிலும் நன்மைகள் அனுபவித்த ஒரு மனுஷன். இவனுடைய வாழ்க்கையில எப்படி பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார்? இவனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் தேவன் அனுமதிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் பாடுகள், ஏன் நீதிமான் துன்பப்படுகிறான்? 6-12 வசனம் முதல் என்ன பார்க்கிறோம்னு சொல்றோம். பாடுகள் தேவனது அதிகாரத்திலிருந்து வருகிறது. இந்த உலகத்துல துன்பங்களும் யுத்தங்களும் சீர்குலைவுகளும் கடங்குகளும் கடவுளுக்கு வெளியல்ல, கடவுளிடத்திலிருந்து, கடவுளுடைய அதிகாரம் உள்ள சித்தத்திலிருந்து வருகிறது. மனுஷன் இயல்பா என்ன நினைக்கிறான்? நல்லது கடவுளிடத்திலிருந்து வருது, கெட்டது பிசாசு இடத்துலேருந்து வருது. இந்த உலகம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. கடவுளுக்கும் பிசாசுக்கும், பிசாசுடைய கூட்டத்துக்கும் யுத்தம் நடக்குது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. வேதத்துல தேவன் முழுமையா எல்லாவற்றிலும் அதிகாரம் உடையவரா பிசாச தனது வீட்டு நாயாக வச்சிருக்கிறார், ஒரு வேலையால வச்சிருக்கிறார். அதான் நம்ம 6-12 வசனத்துல பார்க்கணும். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, இவ்வளவு நேரம் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குடும்பத்தை சொன்ன வேதம் இப்ப பரலோகத்தை சொல்லுது. பரலோகத்துல என்ன நடக்குது? பரலோகத்துல ஒரு மகா பரிசுத்தம் உள்ள தேவன் தனது சேனை கூட்டமான தூதர்களால் ஆராதிக்கப்பட்டு தொழுது கொள்ளப்பட்டிருக்கிறார். அநேக பரிசுத்தவான்களும் கோடிக்கணக்கான தூதர்களும் அவரை கண்ணை மூடி ஆராதிச்சு அவருடைய அதிகாரத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து அவர்கள் நிற்கிறார். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நிற்கிறார். பரிசுத்த சமூகத்துல சாத்தான் வந்து நிற்கிறான். பைபிளே இங்க ஒரு இடத்துலதான் பரலோகத்துல சாத்தான் இருக்கா நம்ம பார்க்க முடியும், பரலோகத்திலையும் சாத்தான் வர முடியும் பார்க்கணும். ஏன், எப்படி, எங்க? வேதம் அதுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்லல. வேதம் நம்ம கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லாது. வேதம் நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய சத்தியத்தை மட்டும்தான் சொல்லும். சாத்தான் வந்து நிற்கிறான். வந்த உடனே கடவுள் கேட்கிறார், எங்க இருந்து வரேன்னு கேட்கிறார். ஒவ்வொரு படைப்பும் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய படைப்புகள். அது சாத்தான் உலகம். கடவுள் எல்லா படைப்பையும் கேள்வி கேட்க அதிகாரம் உடையவர். கடவுளுக்கு முன்பாக எல்லா படைப்புகளும் தங்களது செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய படைப்புகள். பிசாசு வீழ்ந்து போனவனா, அக்கிரமத்தையும் துன்மார்க்கத்தையும் உடையவனா, கடவுளுடைய ஆக்கினைக்கு எதுவாக இருந்தாலும் அவனுடைய கிரியைகளுக்கு அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவன். ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்ட அதே தொனியில பிசாசை பார்த்து கேட்கிறாரு, எங்க இருந்து வர்ற? பிசாசு அங்க பிசாசு சொல்ல பார்த்தீங்கன்னா இங்க ஆண்டவரும் சாத்தானும் ஒரு நண்பர் உரையாடுங்கிறது போல உரையாடல நீங்க பார்க்கலாம். இங்க 2 எதிரிகள் சந்திக்கப்படல. இங்க ஒரு எஜமான், ஒரு அடிமை. இங்க ஒரு அதிகாரம் உள்ள தேவன், ஒரு அடிமையான ஒரு தூதன். அப்படிதான் சந்திக்கப்படுறான். சாத்தான் எந்த இடத்துலையும் கடவுளை தூசிக்கல, கடவுளை எதிர்க்கல, கடவுளோட சண்டை போடணும். மற்ற தூதர்களை போல தனது சட்டைகளை மடக்கி கால்களை அமுக்கி தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இடத்துல சாத்தான். அப்ப அவன் சொல்றான், எங்க போயிட்டு வரேன்னு கேட்கும் பொழுது, நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திருந்து வருகிறேன். பூமி எங்கும் உலாவினா எல்லா மனிதர்களையும் சந்தித்து வருகிறேன். பூமியினுடைய எல்லா துன்மார்க்கத்திலையும், பூமியினுடைய எல்லா கேடுகளையும் பங்கெடுத்து வருகிறேன். மனுஷன் உண்மை நேசிக்காதபடி, மனிதன் உண்மை கனப்படுத்தாதபடி, மனிதன் என்னுடைய கரத்திலிருந்து உம்முடைய கரத்துக்கு வராதபடி எல்லா மனிதனுடைய இருதயத்தையும் உலாவி
என்னுடைய அதிகாரமும் என்னுடைய வல்லமையும் எவ்வளவு பெருசு நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் தான் சொல்றான். எல்லா ஆத்துமாக்களையும் கரைப்படுத்தி பாவத்துல பிறந்த ஒவ்வொருவருடைய மேல அடிமைத்தனம் இருக்கிறதா எங்க பெருமையா சொல்றான். நான் எல்லா இடத்துக்கும் உலாவி எல்லாரையும் உண்மை தொழுது கொள்ள விடாதபடி தடுத்து கொண்டு இருக்கேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவனே சகல படைப்புகளுக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவனே சகல படைப்புக்கும் ராஜாவாக இருக்கிறார். யோபுவை சொல்லிட்டு பரலோகத்தை சொல்லும் பொழுது பரலோகத்துல கடவுளுடைய அதிகாரம் எப்படிப்படுதுன்னு சொல்லுது. கடவுள் யார்? கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த உலகத்துல? கடவுளுடைய அதிகாரமும் வல்லமையும் கடவுளுடைய மேன்மையும் இந்த உலகத்துல எவ்வளவு பெருசு, அதான் இந்த பகுதி நமக்கு பிரதானமாக சொல்கிறார். இந்த உலகத்துல ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு நீதிபதி, ஒரே ஒரு கத்தாதி கர்த்தர், ஒரே ஒரு ராஜா, அது ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவருக்கு முன்னாடி மனு குலமும் சரி, தூதர்களும் சரி, சாத்தானுடைய கூட்டமும் சரி, உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களும் சரி, நட்சத்திரங்களும் எல்லாம் சரி, அவரை தாழ விழுந்து வணங்கக்கூடிய அளவுக்கு தான் நல்லா இருக்கு. அவருடைய அதிகாரமும் அவருடைய வல்லமையும் பூமியிலையும் வானத்திலையும் சமுத்திரத்திலையும் எல்லா கோள்களையும் எல்லா விண்வெளிகளையும் இருக்குது. யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. எல்லா படைப்பும் அவர்கிட்ட மண்டிட்டு அவருடைய அதிகாரத்துக்குள்ள தான் இருக்கு. அவருக்கு எதிரின்னு யாருமே இல்லை, அவருக்கு சத்துருன்னு யாருமே இல்லை. அவர் வல்லமை அதிகாரம் மகத்துவமானது கொண்டவராக இருக்கிறார். யார் அவர் எதிர்க்க முடியாது. அவர் பேசும் பொழுது யாரும் வாய் திறக்க முடியாது. அவர் கேள்வி கேட்கும் பொழுது யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆயிரம் காலம் இருக்கக்கூடிய தூதர்களே ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். அப்பமும் நீசமா இருக்கிற ஒவ்வொரு படைப்பும் இந்த பூமியில பரலோகத்துல அவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவாக இருக்குது. பிசாசு வந்து சொல்றான், நான் பூமியில அதிகாரத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறேன், எல்லா மனிதர்களையும் உமக்கு எதிராக திருப்பி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ராஜ்யமும் என்னுடைய வல்லமையும் பூமியில நிரம்பி இருக்குது, எல்லாத்தையும் உலாவி பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லா அதிகாரமும் என் கையில தான் இருக்கு, பூமியில நான் பெரியவன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் அங்க சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்றார். நீ எல்லாரையும் அழிக்கலாம், எல்லாரையும் உன் பக்கம் இழுக்கலாம், எல்லாரும் பாவம் செய்த நீ எல்லாத்தையும் எனக்கு எதிராக கலகம் தூண்டலாம். யோபுவை பாத்தியா? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்றார். சாத்தான் சொல்றான், ஒட்டுமொத்த உலகமும் என்னால இருக்குது, என் அதிகாரத்துக்கு இருக்குதுன்னா. ஆண்டவர் சொல்றாரு, என் தாசன் என் கூட இருக்கிறாங்க. உலகத்தில் நீ எல்லாத்தையும் எடுக்கலாம், ஆனா அங்க ஒருத்தன் இருக்கிறான், என் தாசனாகிய யோப நீ பாத்தியா? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுறான், அவன் பொல்லாப்புக்கு உலகூரமாகி அவனை போல பூமியின் ஒருவனும் இல்லை. பரலோகத்துல சாட்சி சொல்லப்படுது. யோபுக்கு இந்த நிகழ்வு ஒண்ணுமே தெரியாது. பரலோகத்துல ஆயிரக்கணக்கான தூதர்கள் முன்னாடி, சாத்தானுடைய பெரும் கூட்டத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பூமியில் உள்ள யோபுக்காக அங்க நின்று சொல்றார், நீ எல்லாரையும் உன் பக்கம் எழுகலாம், ஆனா என் மகன் யோபு அங்க இருக்கிறான், யோபு உன்னால தொட முடியுமா? யோபு உன்னால எடுக்க முடிஞ்சா? யோபு உன்னால சோதிக்கப்பட்டானா? யோபு உன்னால வீழ்த்த முடிஞ்சா? யோபு ஒருத்தன் போதும் உன் அதிகாரத்தை ஒன்றும் இல்லாம. இந்த உலகமே உன் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறான், ஆனா யோபு ஒருத்தன் போதும் உன்னை எதுக்குறதுக்கு. யோபு ஒருத்தன் போதும் உன்னை நிர்மூலம் பண்றது. யோபுவினுடைய ஒரு வாழ்க்கை போதும் எனது மகிமை இந்த பூமியில காட்டுவது. இது எல்லா படைப்பையும் எல்லா மனிதனையும் கரப்படுத்தலாம், ஆனா அங்க ஒரு சிறிய வெளிச்சமாக ஒரு சூரியனை போல யோபு இந்த உலகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். யோபு தேவ சமூகத்துல உயர்ந்தவன நின்றுட்டு இருக்கிறான். எல்லா படைப்பு கடவுள் மேல இருந்து பார்க்கும் பொழுது எல்லா படைப்பும் பிசாசின் பின்னாடி போகிறது. ஒரு மனுஷன் எதிர்த்து உயரமா வந்து நிற்கிறான், அவன் உத்தமனா இருக்கிறான், சன்மார்க்கனா இருக்கிறான், கடவுளுக்கு பயந்தவனா இருக்கிறான். கடவுள் இந்த ஒட்டுமொத்த உலகத்துல யோபை நோக்கி பார்த்து யோபுல திருப்தி அடைகிறார். யோபை கண்ணோக்கி பார்த்து யோபு போதுமானவன் சொல்லி சொல்றார். யோபுவை கண்ணோக்கி பார்த்து இவன் ஒருத்தன் போதும் என் மகிமையை வெளிப்படுத்துறதுக்குன்றார், இவன் ஒருத்தன் போதும் என் சார்பா நிற்கிறதுக்குன்றார். யோபு ஒரு பாவியான மனுஷன், யோபு ஒரு பலவீனமான மனுஷன். ஆனால் அந்த பாவத்திலையும் பலவீனத்திலையும் அவன் தேவனை மேன்மைப்படுத்துகிற மனுஷன். அவன் கடவுளுக்கு உத்தமனா, நீதியா, சன்மார்க்கமா, பொல்லாப்பு விட்டு வளர்கிறவனா, தேவனுக்கு பயந்தவனா அந்த மனுஷன். கடவுள் பரலோகத்திலிருந்து இந்த பூமியை பார்க்கும்பொழுது எப்பொழுதும் அவருடைய ஜனங்களை மட்டும்தான் பார்க்கிறார். அவருக்காக போராடுகிற மக்களை மட்டும்தான் பார்க்கிறார். அவருக்காக பரிசுத்தம் அடைகிற ஜனங்கள் மீது தான் அவருடைய கண்ணு. அவருக்காக பொல்லாப்பு விட்டு வளர்கிற ஜனங்கள் மீது தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறார்.
அவருக்காக உத்தமத்தையும் பரிசுத்த நீதியும் தேடி ஓடி அதற்காக நிக்கிறவனை மட்டும்தான் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். கடவுளுடைய பார்வையில இந்த முழு உலகம் வீழ்ந்து போனாலும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய கண்ணில் இருக்கிறாங்க. பிசாசு முன்னாடி சொல்றாரு, யோபு போதும், யோபு என்னுடைய பாதுகாப்பு கீழே இருக்கிறான், யோபு என்னுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கிறான், யோபுக்குள்ள நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். துன்மார்க்கமான இந்த உலகத்துல உங்களுடைய என்னுடைய பொறுப்பு அதை சொல்லுங்க. ஆண்டவர் பரலோகத்துல ஒவ்வொரு நேசிக்கக்கூடிய நீதிமானுக்கும் சாட்சி பகர்வராக இருக்கிறார். இந்த உலகத்துல நீங்க பாவத்தோடு போராடும் பொழுது, பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது, தேவனுக்கு பயப்படும் பொழுது, உத்தமத்தில் நேர்மை நடக்கும் பொழுது, அது தேவனுடைய இருதயத்துக்கு உயர்வானதா இருக்கும். இந்த உலகம் யோபை என்னல, இந்த உலகத்துக்கு யோபு பெருசா தரல. இந்த உலகத்துல யோபு பணக்காரனா துள்ளதி பரதான் பார்த்துச்சு. ஆனா தேவன் யோப இருதயத்திலையும் சிந்தையிலையும் வாழ்க்கையிலையும் தேவனுக்கு எப்படிப்பட்டவன்றதை பார்க்கிறார். கடவுளுக்காக செய்யக்கூடிய எந்த அர்ப்பணிப்பும், கடவுளுக்காக வாழக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும், கடவுளுக்காக பிரயாசப்படுகிறது, கடவுளுக்காக இழக்கிறது, கடவுளை நோக்கி ஓடுகிறது, கடவுளை நேசிக்கிறது, கடவுளுக்காக செயல்படுத்தக்கூடிய அர்ப்பணிப்பு, இதுதான் நித்தியத்துக்கும் போற்றப்படும். கடவுளுக்காக இந்த உலகத்துல என்ன செய்யப்படுகிறது, கடவுளுக்காக எதை செய்து கொண்டிருக்கிறோம், கடவுளை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நித்தியத்துக்கும் கடவுளுடைய சிந்தனையில இருக்கும். யோப பாத்தியா, அவன் எவ்வளவு சொத்துள்ளவனா இருக்கிறான், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான், யோபு இந்த பூமியில எவ்வளவு பணக்காரனா இருக்கான்னு சொல்ற, அவன் எவ்வளவு உத்தமனா இருக்கிறான், அவன் எவ்வளவு பொல்லாப்ப விட்டு வளர்கிறவனா இருக்கிறான், அவன் எவ்வளவு தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான், அவன் எவ்வளவு எனக்கு நேசத்துக்குரியவனாக இருக்கிறான் பார்க்கிறான். யோபு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய வெளிச்சத்துல பெரிய விசுவாசத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன். யோபு திரும்ப சாத்தானுங்க அவருக்கு பதில் சொல்றான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். சாத்தான் சரி ஒருத்தன் தானே, ஒருத்தர் நீங்க வச்சுக்கோங்க, உலகத்தை நான் வச்சுக்கிறேன், ஒருத்தன் தானே, ஒருத்தருக்கு தானே பெருமைப்படுறீங்க, ஒருத்தன் உங்ககிட்ட இருக்கட்டும், மத்தெல்லாம் எனக்கு இவ்வளவு இருக்கு, இது போதும் போல. யோபுவை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது சாத்தானால சகிக்க முடியாது. யோபுவை குறித்து தேவன் பெருமையா பேசும் பொழுது சாத்தானுக்கு ஒரு பெரிய ஆதங்கம். இவ்வளத்தையும் அடைஞ்சாச்சு, இவன் ஒருத்தன் நமக்கு எதிராக நின்று இருக்கிறானே, இவன் ஒருத்தன் இந்த கடவுள் விடாம பற்றி கொண்டிருக்கிறான், இவ்வளவு நிர்மூலமாக்கணுமே சொல்லி அவனை குற்றம் சாட்டுவான். பிசாசுடைய ஒரே வேலை கடவுளிடத்துல நம்ம குற்றம் சாட்டுவார், மற்றவனை பத்தி நம்ம கிட்ட குற்றம் சாட்டுகிறோம். அப்ப ஆதியிலிருந்து குற்றம் சாட்டுகிறதும் பலவீனப்படுத்துறதுனால யோபு அந்த இடத்த சாத்தான் அந்த இடத்த விட்டு போல. சாத்தானை விட பல மடங்கு யோபு உயர்வா இருக்கிறது சாத்தானால தாங்கிக் கொள்ள முடியாது. சாத்தான் எப்பயுமே பெருமை பிடிச்சேன், சாத்தான் எப்பயுமே அதிகாரத்தை அடைய ஆசைப்படுறேன், சாத்தான் எப்பயுமே இருக்குத திருப்தியா இருக்கமானான். ஏதேனில் ஆதாமுக்கு அவ்வளவு கொடுத்தாலும் தடை செய்யப்பட்ட பலம் வேணும், பரலோகத்துல எவ்வளவு மகிமை கொடுத்தாலும் நான் கடவுளுக்கு இணையா இருக்கணும். இப்ப பூமியில எல்லா மனிதர்களுடைய இருதயமும் அவன் கையில இருக்குது, ஆனா யோபு இல்லை, எனக்கு யோபு அவனுக்கு வேணும், இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு பத்தாது. இதுதான் பிசாசினுடைய இருதயம். இருக்கிறதுல திருப்தியா வாழாத இருதயம் எல்லாம் பிசாசினுடைய இருதயம். சகிக்க முடியல அவனுக்கு, புகைச்சல், அவனுக்கு ஆதங்கம். யோபை வீழ்த்தாம விட்டுறக்கூடாது, யோப ஒண்ணுலாம் ஆகணும். யோபை வச்சுதானே கடவுள் உலகத்துல மகிமையை சுதந்திரிக்கிறவரா இருக்கிறார். யோபை வச்சு கடவுள் அன்புள்ளவரா பெருமையுள்ளவரா. அப்ப யோபை அழிக்கிறதுக்கு அவன் சொல்றான், யோபு என்ன உண்மைத்தன்மை உள்ளவனா, நம்பிக்கை இல்லாமையா அவங்கள தொழுது கொள்ளுகிறான், யோபுக்கு எது வேலை இல்லாமையா அவங்கள தொழுது கொள்ளுகிறான், காரணம் இல்லாமையா அவன் பயந்து நடக்கிறான், காரணம் இல்லாமையா உண்மையுள்ளவனா இருக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைக்க நீங்க பாதுகாக்கலையா அவனை, அவன் சோதனையில விழாதபடி அவனை பாதுகாப்பின் வேலைக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க. அது யோபுவினுடைய சுய ஞானம் இல்லை, சுய பக்தி இல்லை. யோபு உத்தமனு சன்மார்க்கமா நீதியுமா வழங்குறான்னு சொன்னா கடவுளுடைய பாதுகாப்பு வேலி அவங்கிட்ட இருக்கு. கடவுள் அவனை சுத்தி கிருபையின் மேல கிருபை பொழிந்தவரா, கிறிஸ்துவினுடைய நிழல் ஆட்டமா அவனை வச்சிருக்கிறார். தேவனுக்காக ஒரு மனுஷன் உலகத்தை எதிர்த்து வாழ முடியும், தேவனுக்காக ஒரு மனிதனால பாவத்தை ஜெயிக்க முடியும், தேவனுக்காக ஒரு மனிதனால சோதனை ஜெயிக்க முடியும், தேவனுக்காக ஒரு மனிதனால முழு உலகத்துக்கும் சாட்சியா இருக்க முடியும், தேவனுக்காக ஒரு மனித போராட்டம் முழு உலகத்துக்கும் பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு போதும், தேவனுக்காக ஒரு மனிதனுடைய பரிசுத்தம்
முழு உலகத்துக்கும் கடவுளை மகிமைப்படுத்த போதும். தேவனுக்காக ஒரு மனிதனுடைய வைராக்கியம் வாஞ்ச முழு உலகத்துக்கும் தேவன் யார் என்று சொல்வதற்கு போதும். அது தேவனது இரக்கமுள்ள கரம் யோபுவை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். அவன் கையின் கிரைகளை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்திலே வருகிச்சு. அவனுக்கு எந்த கஷ்டத்தை நீங்க கொடுத்துறீங்க? அவன் செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அவனுடைய சரீரம் புஷ்டியா இருக்குது, சொத்து இருக்குது, வாழக்காரர் இருக்கிறான், புகழ் இருக்குது, மேன்மை இருக்குது. அவன் அவங்களை தொழுது கொள்கிறது நீர் அவனுக்கு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறதுனாலதான். சும்மாவை அவங்களை ஆராதிக்கிறான், சும்மாவை அவங்களை தேடுறான். அவனை இவ்வளவு நன்மை செஞ்சா யார் உங்களை நேசிப்பாம இருப்பா? அவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அவன் எப்படி உங்களை தொழுது கொள்ளாம இருப்பான்? யோபு உத்தமம் கிடையாது. யோபு உண்மையானா நேசிக்கல. அவன் உங்கள்கிட்ட சில எதிர்பார்ப்புகளோட வர்றான், சில நன்மைகளை எதிர்பார்க்கிறான், சில ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறான், சில பாதுகாப்பு எதிர்பார்க்கிறான். நீ அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறீன். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் கடவுளை தேடுறதுக்கு சுயநலம் தான் காரணம். அவனுக்கு பிரச்சனை இருக்குது, அதனால கடவுளை தேடுறான். அவனுக்கு வியாதி இருக்குது, கடவுளை தேடுறான். அவனுக்கு ஆசைகள் இருக்கு, கடவுளை தேடுறான். அவனுக்கு திட்டங்கள் இருக்குது, கடவுளை தேடுறான். அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம யாராச்சும் கடவுளை தேட முடியுமா? அவனுக்கு ஆசையும் விருப்பமும் எந்த நம்பிக்கையும் இல்லாம எப்படி கடவுளை தேடுவான்? எல்லா மனிதனும் கடவுளை தேடுறதுக்கு சுயநலம் தான் காரணம், சுய பிரச்சனை தான் காரணம், சுய வழிகள் தான் காரணம். பிசாசனுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் எல்லா மதத்திலையும் அதான் உண்மை. மனுஷன் கடவுளை தேடி போறான்னா சும்மா அப்படி போவான். அவனுக்கு சில தேவைகள் இருக்குது, சில விருப்பங்கள் இருக்குது, சில ஆசைகள் இருக்குது, சில விடுதலைக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதுதான் கடவுளை தேடி போறான். நீங்க சர்ச்சுக்குமே ஒருவேளை இந்த நேரத்தோட நீங்க வந்திருக்கலாம். பிசாசு இதுதான் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறான். நீங்க வந்திருக்கிற எல்லாரும் எதுக்கு சர்ச்சுக்கு போறாங்க? எல்லாரும் எதுக்கு உங்களை ஆராதிக்கிறாங்க? அவங்களுக்குன்னு சுய பிரச்சனை இருக்குது, அவங்களுக்குன்னு சுய பாதுகாப்பு தேவையா இருக்குது, சுய நன்மை தேவையா இருக்குது, சுய திட்டம் இருக்குது. இதெல்லாம் இல்லாம எப்படி எந்த மனுஷன் உங்களை ஆராதிக்கும்? இதான் யோபுக்கு வைக்க வேண்டிய சோதனை. 11 சாத்தான் நீங்க சவால் விடுறான். உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூசிக்க ஆரம்பிப்பார். அவனுக்கு கொடுத்த எல்லாத்தையும் நீ எடுத்து பாருங்க, பாதுகாப்பு வேலையை எடுத்து பாருங்க, அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பிடிங்கி பாருங்க. நிச்சயமா உங்களோட முகத்துக்கு எதிராக அதை தூசிக்க தவிர வேலை செய்யமா. அவனுடைய நன்மைகளெல்லாம் நீர் எடுக்கும் பொழுது அது எந்த மனுஷனும் தூசிக்க தான் செய்யலாம். அவனை நிர்மூலமாக்கும் பொழுது அவனுடைய உண்மையான இறுதி என்ன வரும்? அவனை நொறுக்கும் பொழுது அவனுடைய பாவ இறுதியை வெளிப்படும். அவனுக்கு பாதுகாப்போ சந்தோஷமும் இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் அவன் விழ முடியாதுன்னு சொல்லி சொல்றான். பன்னெண்டாவது வசனத்துல ஆண்டவர் அந்த சவாலை ஏத்துக்கிறார். இடத்துல தேவன் யோபுக்காக என்ன பேசுகிறார்? யோபு மேல தேவனுக்கு இருந்த நம்பிக்கை, யோபு மேல தேவனுக்கு இருந்த அன்பு, யோபுவினுடைய வைராக்கியத்தை குறித்த தேவனது புரிதெல்லாம் இங்க கவனிக்கலாம். ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதிக்கு புறப்பட்டு போனான். தேவன் பிசாச பொய்க்காரங்கிறார். உனக்கு யோபு யாருன்னு தெரியலன்னு சொல்றாரு. அது சுயநலமா என்னை நேசிக்கிறான், நான் அவனை ஆசீர்வதிக்கனாலும் நேசிக்கிறான், பாதுகாப்பு கொடுத்தாலும் நேசிக்கிறான் அப்படின்ற இந்த பாதுகாப்பை பணியை எடுத்து அந்த பாதுகாப்பின் வேலையை உன் கையில கொடுக்குறேன். நீ அந்த பாதுகாப்பின் வேலையை என்ன வேணாலும் செய்யணும். அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் உன் பார்த்து வைக்க, அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்க. அவனுக்கு நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் அது எல்லாத்தையும் எடுத்துக்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவன் உடம்புல மட்டும் கை வைக்கக்கூடாது, அவன் ஜீவனை மாத்திரம் எடுக்கக்கூடாது. சட்டம் கடவுளை ஏற்றுக்கிறார், அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார், சோதனைக்கான லிமிட்டேஷனை கடவுள் தீர்மானம் பண்றார், சோதனைக்கான எல்லை கூட அவர் தீர்மானம் பண்றார். யோபுட்ட என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது அவர் முடிவெடுக்கிறார். தீமையினுடைய அனுமதி, சோதனைகளுடைய அனுமதி, பாடுகளுடைய அனுமதி தேவனால தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு யுத்தத்துல எவ்வளவு பேர் சாகணும், ஒரு சுனாமில எவ்வளவு பேர் அழிந்து போகணும், எந்த தேசம் அழியணும், எந்த தேசம் வளரணும், யார் உயிரோடு இருக்கணும், யார் உயிரோடு இருக்கக்கூடாது, யாருக்கு எவ்வளவு வழிகளை கொடுக்கணும், இதெல்லாம் அவரோடு தீர்மானம் பண்றாரு. பிசாசு தீர்மானம் பண்ணணும். பிசாசு குற்றம் சாட்டுகிறான், பிசாசு பழி செலுத்துறான், பிசாசு பொய்ய சொல்றான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும்.
தேவன் பிசாசு செயல்படும்படியா, பிசாசு சில அழிவுகளையும் சில சோதனைகளையும் செய்யும்படியா தேவன் அங்க அனுமதி கொடுக்கிறார். இந்த பாடாவசனம் நமக்கு என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு தீமையான சோதனைகளுக்கும் ஒவ்வொரு பாடுகளுக்கும் பின்பாக ஒரு உன்னத திட்டம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் ஒவ்வொரு பாடுகளுக்கும் ரொம்ப சிறப்பா தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகள், ஒவ்வொரு பாடுகளுக்கும் ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்பாக பரலோக உன்னத திட்டம் இருக்குது. கடவுள் திட்டத்தோட தான் யோபுடைய வாழ்க்கையில் அனுமதி. யோபுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், விசுவாசியோ அவிசுவாசியோ, உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்பாடி ஒரு பரலோக திட்டம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகள், ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு பின்வாங்குதல், ஒவ்வொரு பயமுறுத்தல்கள், ஒவ்வொரு வீழ்ச்சிகள், ஒவ்வொரு தாழ்ந்து போன நிலைக்கு பின்னாடி தேவனது உன்னத திட்டம் இருக்கிறது. தேவன் இல்லாம உங்க வாழ்க்கையில பலவீனங்களும் இக்கட்டுகளும் துன்பங்களும் வியாதிகளும் பின்வாங்குதலும் நடக்கல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி தேவனை உன்னதத்துக்கு வச்சிருக்கார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டுப்பான். அதுக்கப்புறம் எந்த டிஸ்கஷனும், தேவன் நீ அவனை சோதிக்கலாம், அவனுடைய வேலையை எடுக்கலாம், அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கலாம். அடுத்த செகண்ட் சாத்தான் பூமிக்கு வந்துட்டான். காலம் தாழ்த்தல, அடுத்த நொடி பரலோகத்தினுடைய காட்சி முடிஞ்சு மறுபடியும் பூலோகத்துக்கு வருது. யோபு எப்படிப்பட்டவன் எப்படி இருந்தான்னு சொல்லிச்சு, பரலோகத்துல யோபுவை குறித்த சாட்சி என்னன்னு சொல்லப்பட்டது. இப்பொழுது சாத்தான் இறங்கி வந்து யோபுடைய வாழ்க்கையில என்ன வந்து நான் சோதித்து கொடுக்குறான்னு சொல்லுது. 6-12 வசனம். ஆடுகள்ல கடவுளுடைய அதிகாரம் சொல்லும் பொழுது, கடவுள் நியாயாதிபதி, கடவுள் ராஜா, கடவுள் தமது ஜனங்களுடைய பாதுகாவலர். கடவுளுடைய ஜனங்களை எந்த சக்தியும் எந்த வல்லமையும் அவருடைய அன்பின் காலத்துல வந்து பிடிக்க முடியாது. கடவுள் தமது ஜனங்களுடைய வாழ்க்கையில சோதனையும் பாடுகளையும் ஒரு நோக்கத்துக்காக அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். தாசனாகிய யோபின் மேல் கவனம் வத்தாயோன்னு சொல்லும் பொழுது, கடவுள் சாத்தான் இடத்துல யோபுவை சுட்டி காட்டி சொல்றாரு, என் போர் வீரன் இங்க இருக்கிறான், என் தளபதி இங்க இருக்கிறான், என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவது யுத்தத்துக்கு ஒரு தளபதி இங்க இருக்கிறான், அந்த தளபதி என்னுடைய எனக்கு வெற்றியை கொடுப்பான், அந்த தளபதி எனக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்ப்பான் அவர் சொல்றாரு. யோபு இவருடைய விசுவாசம் எவ்வளவு உண்மையானது, அது எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும் என்பதை தேவன் அறிந்து சொல்கிறார். சாத்தான் என்ன செய்ய போறான்னு ஆண்டவருக்கு தெரியும். தேவன் என்ன செய்ய போறான்னு சாத்தானுக்கு தெரியாது, யோபுக்கும் தெரியாது. தேவன் யோபுவை அறிஞ்சிருக்கிறார், யோபுக்கு நடக்க போகுதுன்னு தெரியும். சாத்தானை அறிஞ்சிருக்கார், சாத்தானுக்கு நடக்க போகுதுன்னு தெரியும். சாத்தானுக்கு கடவுளையும் சித்தமும் தெரியாது, யோபுக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது. யோபுக்கு தேவன் என்ன செய்ய போறான்னு தெரியாது, சாத்தான் என்ன செய்ய போறான்னு தெரியாது. தேவன் ஒருவரை சர்வ அதிகாரமும் ஞானமும் கொண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் தனது ஊழியன், தன்னை பின்பற்றக்கூடிய மனிதன், அவன் எவ்வளவு கடுமையான சோதனைகள்ல போனாலும் அவருடைய விசுவாசத்தை நிரூபிப்பான். அவர் நம்புறார். யோபு தோக்க மாட்டான் அவருக்கு தெரியும், யோபு விழமாட்டான் அவருக்கு தெரியும், யோபு பின்வாங்க மாட்டான்னு தெரியும், யோபு வெற்றியோட திரும்பி வருவான் அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சுதான் அந்த சோதனை அவர் அனுமதிக்கிறார். விசுவாசத்துடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் போராட்டங்கள் அவனை பின்னோக்கி செல்வதற்கல்ல, அவனை பாவத்துல விழ வைப்பதற்கல்ல. ஒவ்வொரு விசுவாசியினுடைய சோதனை அவனை விசுவாசத்துல உயரமா கட்டுவதற்கு, அவனை கடவுளுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க செய்வதற்கு. அவருடைய வாழ்க்கையில படக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் தேவன் சர்வ மகிமையை சுதந்திரிக்கிறவராக இருக்கிறார். அது அவனுடைய நன்மைக்காக அது நடக்கும். வாழ்க்கையினுடைய பாடுகளை குறித்து இந்த புரிதல் இருக்குதாங்க. பிரச்சனை வந்துட்டா புலம்புறோம், வியாதி வந்துட்டா புலம்புறோம், வாழ்க்கை சரியில்லைன்றோம், இப்படி ஆயிடுச்சுன்றோம், இப்படி நடந்துருமோன்றோம், எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம். இதெல்லாம் இப்படிலாம் என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பலவீனம், ஏன் கடவுள் எனக்கு அடிமேல் அடி கொடுத்துட்டே இருக்கிறாரு, ஏன் என்னை உபத்திரத்துக்குள்ள நடத்திட்டே இருக்கிறாரு? உங்களுக்கு தெரியுமா இந்த உலகம் அவருடைய அதிகாரத்துல அவர் நியாயாதிபதியா இருக்கிறாருன்னு தெரியுமா? பாடு சொல்றது அவர் கிங்னு சொல்றது, அவர் ஜட்ஜுன்னு சொல்றது. பாடு சொல்றது அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அன்பும் பாதுகாப்பும் எப்பயும் இருக்குன்னு சொல்றது. சோதனைகளும் இருக்குது, அவருடைய கரம் ஒரு பொழுது போல சொல்றது. பாடுகள் சொல்லுகிறது ஒரு உன்னத நோக்கம் இருக்குன்னு சொல்லுது. பாவத்தின் நிமித்தமா என் யோபுக்கு பாடு கிடையாது.
யோபு பாவம் செஞ்சனால அவனுக்கு பிரச்சனை வரல, கடவுளுடைய பரலோக திட்டத்துக்குள்ள இருக்கிறான், அதனால அவனுக்கு பிரச்சனை. கடவுள் அந்த தீமையை கொண்டு அவனை புடமிட்டு அவனை பசுமுன்னாக மாற்றுவதற்கு அந்த சோதனைகளை அனுமதிக்கிறார். பிரச்சனை வரும்போது அதை யோசிக்கணும். நம்ம கடவுள் யாரு, கடவுளுடைய அதிகாரம் எப்படி, கடவுளுடைய அன்பு எப்படி, கிருபை எப்படி, கடவுளுடைய ஒரு திட்டம் ஒன்று இருக்குன்றத ஒரு நம்பிக்கை இருக்கும். 2வது 13-19 வசனம் வாசிங்க. 13-19. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகும்போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கரக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கழுதையர் 3 பகுதியாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கரக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினாலும் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பரலோக காட்சி முடிஞ்சு இப்ப பூலோகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கிறோம். சடுதியா யோபு நொறுக்கப்படுறான். 6-12 பார்த்தோம், பாடுகள்ல கடவுளுடைய அதிகாரம் உள்ளது என்று பார்க்கணும். 13-19 பாடுகள்ல கடவுளுடைய செயல்பாடு என்ன, சோதனைகள் மத்தியில கடவுள் எப்படி செயல்படுகிறார், கடவுள் சோதனைகள் மூலமா என்ன பாடங்களை கற்றுத் தருகிறார். முதல்ல தேவன் அனுமதி கொடுத்த உடனே சாத்தான் புறப்பட்டு வந்து அவனுடைய எருது கழுதைகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போவான். அந்த காலத்துல ஆபிரகாமுடைய காலத்துல சொத்துக்கள்னா அங்க இருக்கிற ஆடு மாடுகள் தான் சொத்துக்கள். அவன் எவ்வளோ எருதுகளையும் எருதுகள்ன்றது நிலத்துக்கு உழுவதற்காக பயன்படுகிறது. அவனுடைய நிலம், அந்த எருதுகள், அந்த மாடுகள், கழுதைகள், இதெல்லாம் அவங்க பயன்படுத்துறது. கடவுள் முதல்ல அவனுடைய சொத்தெல்லாம் எடுக்கிறார். பிசாசு வந்து இந்த சொத்து இருக்கிறதுனாலதான் அந்த மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி முதல் அவனுடைய சொத்தை காலி பண்றார். 2வது பார்க்கிறோம், வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டார். ஆடு அவனுடைய சாப்பாடு, மந்தை தான் அவனுடைய ஆகாரம், அதுல இருந்துதான் அவனுடைய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தயாரிக்கிறான். இப்ப சொத்து எடுக்கப்படுது, 2வது அவனுடைய ஆகாரம் எடுக்கப்படுது, அவனுடைய சாப்பாடுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கடவுள் எடுக்கிறார். 3வது நம்ம கவனிக்கும் பொழுது ஒட்டகங்கள் 3 பவுஞ்சா கல்தேயர் வந்து ஒட்டகங்களை விழுந்து எல்லாத்தையும் பட்டய கரைக்கினால் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒட்டகன்றது அவன் சம்பாதிச்ச பொருளை வச்சு வியாபாரம் பண்றதுக்கு பயன்படுத்துறது. அரப் கண்ட்ரீஸ்ல ஒட்டகங்களை தான் வேலைக்கு பயன்படுத்தி தனது வேலையும் வருமானத்துக்குமான காரியம். இப்ப சொத்தை எடுக்கிறாரு, அவனுடைய ஆகாரத்தை எடுக்கிறாரு, அவனுடைய வருமானத்தை எடுக்கிறார், அவனுடைய வேலை நிராகரிக்கப்படுகிறது. கடைசியா வேறொருத்தன் வந்து உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் மூத்த சகோதரர் வீட்டில் புசிக்கிற பொழுது பெருங்காற்று அடிச்சு 10 பிள்ளைகள் செத்து போறான். 3ஐயும் தாண்டி கடைசியில அவனுடைய உறவுகளை இழக்கிறான். அவனுடைய எல்லா பிள்ளைகளும் ஒரே நாள்ல செத்து போறத 4 விஷயத்தை பிசாசு அங்க செய்யறான். சொத்து, ஆகாரம், வருமானம், உறவுகள், வேலை அல்லது வருமானம், உறவுகள் எல்லாத்தையும் அங்க எடுக்கப்படுகிறது. இந்த சோதனைகள் முதல்ல என்ன சொல்றது? பாடுகள்ல கடவுளுடைய செயல்பாடு என்று சொல்லும் பொழுது கடவுள் நம்மிடம் உள்ள எதையும் எடுப்பதற்கும் பறித்துக் கொள்வதற்கும் முழு அதிகாரம் உடையவராக இருக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற எதையும் பறித்துக் கொள்வதற்கும் எடுத்துக் கொள்வதற்கும் அவருக்கு பூரண அதிகாரம் உண்டு. ஏன்னா எல்லாமே அவர் கொடுத்தது, எல்லாமே அவருடைய கிருபையால் பெற்றுக்கொண்டது. சாத்தான் நினைக்கிறான் அவனுடைய எல்லா பாதுகாப்பை எடுத்துட்டோம்னா
அவனுக்கு வேண்டிய அடிப்படை காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டோன்னு சொன்னா அந்த கடவுளை குறித்து துக்கம் அடைவான். ஒரே நாள வீட்டை கொள்ளையடிச்சு வீட்டில் உள்ள எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படி இருக்கும். நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிறோம், கவர்மெண்ட் வேலையை பறிச்சு வேலையை விட்டு நீக்கிட்டான், வேலை இல்லாமல் வெளியே துரத்திட்டா, அவன் எப்படி இருக்கிறான்? அவன் வீட்டுக்கு தேவையான அடிப்படை சாப்பாட்டுக்கே வெளியில்லாத நிலைக்கு கடவுள் ஒருத்தனை போய் கொண்டு போயிட்டா அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவனுடைய குடும்பத்தினுடைய மனைவி பிள்ளைகள் ஒரே நாள்ல மறிச்சு போனா அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாசம் நடக்கல, ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் நடக்கல, இடைவிடையே விடல. ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கிறா ஒரே நாள்ல உங்களுடைய எல்லா சொத்தும் காணாம போச்சு, ஆடு மாடுகள் கழுகு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு? யாரு கூட்டிட்டு போனா? வேலைக்காரங்களை கொண்டுட்டாங்களா? என்ன ஆயிடுச்சுன்னு பேசிட்டு கூட அடுத்த ஒரு செய்தி வருகிறது. ஆடு மாடெல்லாம் இல்ல, இனிமேல் நீயும் உங்க குடும்பம் சாப்பிட முடியாது, ஆகாரங்கள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. அதை யாரும் செய்தா டீட்டெயிலா பேசிட்டு திரும்ப அடுத்த ஒரு செய்தி அங்க வருகிறது. ஒட்டகங்கள் எல்லாம் கலந்து போயிட்டான், இனிமேல் எந்த வேலையும் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது, எந்த ஊருக்கு பயணம் பண்ண முடியாது, எந்த வருமானம் பண்ண முடியாது. அதை பேசிட்டு இருக்கிறான். அடுத்த செய்தி வருது, உன் பிள்ளை எல்லாரும் செத்துட்டாங்க, 10 பிள்ளைகள் செத்து போயிடுச்சு. எதை யோசிப்பான் அவன், எதை சிந்திப்பான்? அடுத்தடுத்த அவன் தலையில இடி விழுகிற மாதிரி அவன் பேசிட்டே இருக்கிறான், அடுத்து வருது, பேசிட்டே இருக்கிறான், அடுத்து வருது. ஒரே நாள்ல உச்ச பணக்காரனா இருந்து காலையில உச்ச பணக்காரனா இருக்கான்னு வேதம் சொல்லுது, சாயந்தரத்துல நெடுத்தரில் வந்து பிச்சைக்காரனா ஆயிட்டாங்க. பைபிள்ல யாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாடுகளை இடிகளை நம்ம பார்க்கறது இல்லை. நான் யோபுடைய வாழ்க்கையில பிசாசு அவனை சிந்திப்பதற்கு நேரத்தை கொடுக்குறான், அவனை யோசிக்கவே விடல, அடுத்தடுத்து அவனை அடித்து அவன் நொறுக்கிறதுக்கு தயாராயிட்டான். பிசாசுக்கு யோபு மேல இருந்த கோபம், யோபு தேவனுக்காக வாழும் பொழுது அவனை வீழ்த்துவதற்கு எவ்வளவு டாக்டிக்கலா, எவ்வளவு தந்திரமா, கடவுளை குறிச்சு அவன் ஒரு வார்த்தை தூசணமா, கடவுளை குறிச்சு ஒரு வார்த்தை அவன் தவறா சொல்லணுன்றதுல அவன் எவ்வளவு தீவிரமா இருக்கிறான். அந்த ஆவிக்குரிய யுத்தம் எவ்வளவு உண்மையானது. கடவுளோடு நம்மை சேர விடாதபடி, கடவுளிடத்துல நம்மளை பிரிப்பதற்கு, கடவுளிடத்துல நம்மையும் உடைப்பதற்கு பிசாசு எதையும் செய்ய சூழ்ச்சிக்காரனா அவ்வளவு தூரம் இருக்கிறான். கடவுளை விட்டு நம்ம தூசிப்பதற்கு பிரிப்பதற்குமான எல்லா காரியங்களும் பிசாசு எப்படி செய்யறாங்க. இதெல்லாம் போனாலும் யோபு புலம்பல. நீங்கள் நானும் இருந்தால் அழுதுருப்போம், புலம்பி இருப்போம், என்ன கடவுள் இருப்போம், கடவுள் எங்க நேசிக்கிறாருன்னு இருப்போம். உண்மையாகவே கடவுள் என் மேல நான் பாவம் செஞ்சு இதெல்லாம் நடந்தா பரவாயில்ல. தாவீதுக்கு பத்சேபாள் குழந்தைய தூக்குனார், அது பாவத்தினால வந்த விளைவு. ஏலிக்கு 2 பிள்ளையை தூக்குனார், பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, பிள்ளையை தூக்குறார். ஆனா யோபு எதையுமே செய்யல. யோபு பிள்ளைகளை நேர்மையா வளர்க்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில பாவம் வெளிப்படாத வடவிக்கு பரிசுத்தத்துல நிற்கிறான், நிலைச்சு நிற்கிறான். எந்த சோதனையும் இல்லை, எந்த இக்கட்டும் இல்லை, எந்த கடவுளுக்கு எதிரான முறுமுறுப்பும் வாழ்க்கையில இல்லை. ஆனா அவனுடைய வாழ்க்கையில தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார். கடவுளை குறிச்ச எந்த முறுமுறுப்புல, எந்த அவன் இருதயத்துல கூட தேவனை குறித்த எந்த வருத்தம் அவனுக்கு இருக்க. அவனுக்கு தெரியும் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில எதையும் பறித்துக் கொள்வதற்கு உரிமை உள்ளவர். அவனுடைய வேலை அவனுடைய உழைப்பினால வரல, அவனுடைய சொத்து அவனுடைய ஞானத்தினால வரல, அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பலத்தினால வரல, அவன் வச்சிருக்கக்கூடிய புகழ், அவன் வச்சிருக்கக்கூடிய வருமானம், வச்சிருக்கக்கூடிய மேன்மை, இது எல்லாம் அவனுடைய இழப்புகள்னால வரலன்றதை நல்லா அறிஞ்சிருந்தான். அதனாலதான் அவன் என் வாழ்க்கையில எதையும் செய்வதற்கு அவர் அதிகாரம் முடியாது. என்ன பறிச்சுட்டு போனாலும் அவர் உண்மை உள்ளவர். எதையும் எடுக்க முடியும், எதையும் இல்லாமக்க முடியும், எதையும் ஒன்றும் இல்லாம செய்ய முடியும். பாடுகள் அந்த சிந்தா இருக்கு. நமக்கு இழப்பு ஏற்படும் பொழுது, வலிகள் ஏற்படும் பொழுது, நமக்கு சோதனைகள் ஏற்படும் பொழுது, நிர்மூலமாக்கப்படும் பொழுது, உடைக்கப்படும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு புரிதல் இருக்கணும். கடவுளுடைய வாழ்க்கையில முழு சர்வாதிகாரம் என்கிட்ட எதையும் எடுக்க முடியும், என்கிட்ட எதையும் அவர் பறித்து கொண்டு போக அவரை தடை செய்கிறவன் யார்? என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? சங்கீதத்திலையும் பிரசங்கில நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு என்ன நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில? இந்த இறப்பு முதல் நீங்க சந்திச்சிருக்கீங்களா? இவ்வளோ பெரிய வழிகள் உங்களுக்கு இருக்குதா? யோபோ போல உத்தமம் உங்ககிட்ட இருக்குதா? உண்மை இருக்குதா? இதை எல்லாத்தையும் இழக்கக்கூடிய வேலை கடவுள் உங்களை கொண்டு போய் வைக்கவே இல்லை. ஒரு சிறிய வியாதியை தாங்க முடியல, ஒரு சிறிய மனப்பிரச்சனையை தாங்க முடியல, சிறிய போராட்டத்தை தாங்க முடியல,
சிறிய பரியாசங்களை தாங்க முடியல, சிறிய பண இழப்பு தாங்க முடியல, பொருளாதார இழப்பு தாங்க முடியல. எவ்வளவு முறுமுறுக்கிறோம், எவ்வளவு பொறுமுறோம். ஏன் கடவுளை இப்படி வச்சிருக்கான்றோம், ஏன் கடவுளை என் வாழ்க்கையில செயல்படுறது இல்லைன்றோம், ஏன் கடவுளை என்ன ஆசீர்வதிக்கலன்றோம், ஏன் கடவுள் இதுல இருந்து மீட்பை கொடுக்கலன்றோம். நான் யோபுடைய வாழ்க்கையில அவருடைய விசுவாசம் எவ்வளவு மகாபலம் உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த பாடுகள் என்ன சொல்கிறது என்று சொன்னா, நமது வாழ்வினுடைய எல்லா காலங்களையும் சூழ்நிலைகளையும் தேவன் முழுமையாக ஆட்கொள்ளுகிறார், ஆளுகிறவராக. இந்த எல்லா காலங்களும் எல்லா சூழ்நிலைகளும் தேவனது முழுமையான கரத்திற்குள்ளாக இருக்கிறது. எப்போ உயர்த்தணும், எப்போ ஆசீர்வதிக்கணும், எப்போ அடிக்கணும், எப்போ நொறுக்கணும், எப்போ பிறக்க வைக்கணும், எப்போ மரணத்தை கொடுக்கணும், எப்போ சொத்து எடுக்கணும், எப்போ வேலை எடுக்கணும், எப்போ பிள்ளை எடுக்கணும், இதெல்லாம் அவர் முடிவு பண்றார். என் சூழ்நிலை மாறலாம், நான் பணக்காரனா இருக்கலாம், ஏழையாகலாம், நான் சிரிக்கலாம், அழுகலாம், நான் உயரலாம், தாழலாம், நான் ஆரோக்கியமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம். என் வாழ்க்கையில பல கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டேதான் வரும். இதுல எல்லா மாற்றத்திலும் தேவன் முழுமையாக ஒரே மாறாத அன்புள்ள பாதுகாப்புள்ளவராக இருக்கிறார். யோபு இந்த கால மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டான். யோபு இந்த கால மாற்றத்தை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டான். ஒரு காலத்துல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு காலத்துல கண்ணீரும் சஞ்சலமா தான் இருக்கும். ஒரு காலத்துல ஆரோக்கியமா விளையாண்டு தெரியும், இன்னொரு காலத்துல எந்திக்க முடியாம படுக்க வரும். ஒரு காலத்துல புகழும் மேன்மையும் இருக்கும், இன்னொரு காலத்துல பரியாசமும் அவமானமும். இந்த உலகத்துல எல்லாமே மாறிட்டே இருக்கும், ஒன்று போய் வந்துட்டே இருக்கும். இப்ப இருக்கிற இந்த நிலையும் அவர் ஆளுகிறவரா இருக்கிறார். இந்த நிலையும் அவருடைய அனுமதியோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறானா அவருடைய சுத்த கிருபையின் கரம், இன்னைக்கு அழுகிறனா அவருடைய இரக்கத்தின் கரம், இன்னைக்கு நொறுக்கப்படுகிறனா அவருடைய ஆளுகையின் கரம். அவருடைய அன்போ நீதி பரிசுத்தம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஒருபொழுதும் மாறுவதல்ல. என் சூழ்நிலைகளும் என் காலங்களும் அவருடைய கருத்துல இருக்குது. மூணாவது, இந்த பாடுகள், உபத்திரவங்கள், இந்த சோதனைகள் யோபுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, நமது எல்லா மேன்மைகளும் சிலாக்கியங்களும் அவரால் ஆளுகை செய்யப்படுகிறது. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளும், நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு. யோபு நினைக்கலாம், சும்மா அந்த சொத்து வரல, அவங்க பாட்டன் சொத்து கிடையாது, அவன் உழைச்சு சம்பாதிச்ச சொத்து, ராப்பகலா உழைச்சி மேனேஜ் பண்ணி சம்பாதிச்ச சொத்து. அவன் ஞானம் உள்ளவனா அந்த ஒட்டகங்களை பாதுகாத்து மேய்க்கக்கூடிய புத்தி அவனுக்கு வேணும். அவன் பரிசுத்தம் உள்ளவனா தனது குடும்பத்தை பாதுகாப்பதற்கு தன் குடும்பத்துக்காக தான் ஜீவனை அர்ப்பணிச்சிருக்கிறான். அவனுடைய தியாகம் இருக்குது, அர்ப்பணிப்பு இருக்குது, இழப்பு இருக்குது, அவனுடைய திறமை இருக்குது. திறமை இல்லாம எப்படி அவ்வளவு பெரிய இடத்துக்கு அவன் உட்கார முடியும்? அந்த புகழை அடைவதற்கு, அந்த சொத்தை அடைவதற்கு, அந்த வேலை அடைவதற்கு, அந்த வருமானத்தை அடைவதற்கு அவன் எவ்வளவு ஞானம் உள்ளவனா, புத்தி உள்ளவனா, இழப்பு உள்ளவனா, அர்ப்பணிப்பு உள்ளவனா, ராப்பகலா உழைச்ச வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. ஆனா அவனுக்கு தெரியும், இந்த உழைப்பு, இந்த ஞானம், இந்த திறமை, இந்த அர்ப்பணிப்பு, இந்த புகழ் வச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் அவர்னு தெரியும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மேன்மையும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சிலாக்கியங்களும் அவரது கிருபையின் கரத்திலிருந்து பெறப்பட்டது. எல்லாத்தையும் பிச்சை எடுத்து வாங்கியிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே அவரு வாடகை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நீ வச்சிருக்கிற எதுவுமே அவருடைய பொருளை. நீ வச்சிருக்கக்கூடிய மனைவி அவர் கொடுத்தது, நீ வச்சிருக்கக்கூடிய கணவன் அவர் கொடுத்தது, நீ வச்சிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர் கொடுத்தது, உங்க சொத்து அவர் கொடுத்தது, உங்க வீடு அவர் கொடுத்தது. அவர் பயன்படுத்தும்படியாக இந்த உலகத்தை உங்களுக்கு விட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு எல்லாமே அவர் இரக்கம் பாராட்டி உங்க கையில கொடுத்துருக்கிறார். அந்த யோபு புரிஞ்சிருந்தான். எனக்கு ஞானம் இருந்தாலும், திறமை இருந்தாலும், உழைப்பு இருந்தாலும், மேன்மை இருந்தாலும், உயர்வா இருந்தாலும், தேவன் எனக்கு கொடுத்த பிச்சை தேவனுடைய கிருபையின் கருத்தினால இதை நான் பெற்றது என்பதாக அறிந்திருந்தோம். இப்ப நமக்கு வரக்கூடிய சோதனை, நமக்கு வரக்கூடிய போராட்டம் என்பது நமக்கும் நம்முடைய சூழ்நிலைக்குமான போராட்டம். நம்ம பிரச்சனை எப்பயுமே சக மனிதனோட பார்க்கிறோம், பிரச்சனை எப்பயுமே உலகத்தோட ஒத்து பார்த்துட்டு இருக்கோம், பிரச்சனை எப்பயுமே சூழ்நிலை அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையா பிரச்சனையும் போராட்டங்களும் சாத்தானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய போர். நமக்கு சூழக்கூடிய கால சூழ்நிலை எல்லாத்திலையும் தேவன் நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துக்காண்டி இதெல்லாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். இது 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 பரலோக யுத்தம், இது தேவன் சார்பாக செய்ய வேண்டிய யுத்தம். நமக்கு பிரச்சனை பிள்ளை கிடையாது, நமக்கு பிரச்சனை கணவன் கிடையாது, நமக்கு பிரச்சனை மனிதர்கள் கிடையாது, நமக்கு பிரச்சனை பணம் இல்லாத வறுமை கிடையாது, வியாதி கிடையாது.
நமக்கு பிரச்சனை நம்முடைய பாவமும் கடவுளுடைய பரிசுத்தமும். கடவுள் சார்பாக நம்ம வாழக்கூடிய வாழ்வுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. யோபுக்கு தேவன் கொடுத்த இந்த எல்லா சோதனைகளும் போராட்டங்களும் சாத்தானுடைய தோல்விக்கு தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் அந்த சோதனை. சாத்தான் ஒரு வீழ்ந்து போனவன், சாத்தான் ஒரு துரோகி, சாத்தான் ஒரு எதிரி, சாத்தானுடைய ஆட்சி ஒண்ணுமில்லை, சாத்தானுடைய அதிகாரம் ஒண்ணுமில்லை, சாத்தானுடைய கிரியைகள் மாயையானது என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் யோபு ஒரு ஆயுதமா பயன்படுத்தினார். பாடுகள்ல கடவுளுடைய செயல் 3. தேவன் எதையும் எடுப்பதற்கு பறித்துக் கொள்வதற்கு அதிகாரம் உடையவர். தேவன் எல்லா காலங்களையும் சூழ்நிலையும் ஆளுகிறார். தேவன் எல்லா மேன்மைகளையும் சிலாக்கியங்களையும் அந்த அதிகிருபையின் மூலமா இந்த உலகத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு தெரியுதா? வாழ்க்கையில வரக்கூடிய சோதனை, வாழ்க்கையில வரக்கூடிய பாவ போராட்டம், இழப்புகள், மனவழிகள், காயங்கள், தோல்விகள், வியாதிகள், வறுமை, சண்டை, பகைமை, கோபம், எரிச்சல், இதெல்லாம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில இப்படி செயல்படுவதற்காக வைத்திருக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு அவர் என்ன செஞ்சாலும் அவர் அன்புள்ள ஒரு நீதியுள்ளவர். என்கிட்ட எதை எடுத்தாலும் அவருடைய அதிகாரம் உண்மையானது, நீதியானது. என்னை எவ்வளோ பரியாசம் பண்ணாலும், என்னை எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்தினாலும், என்னை அவர் மண்ணிலேயே போட்டு புதைச்சாலும் அவர் கிருபையின் தேவனா இருக்கிறார். எனக்கு என்னை எந்த காலத்துல கொண்டு போய் வச்சாலும், எந்த சூழ்நிலைக்குள்ளாக என்னை புடமிட்டாலும், என்னை தீயிலேயே போட்டாலும் நெருப்பிலேயே போட்டாலும் அவருடைய அதிகாரமும் கிருபையும் ஒருபொழுதும் மாறுவதில்லை என்று புரிதல் யோபுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கும் பொழுது உணர்ச்சி வசப்படலை, கத்தலை, புலம்பலை, முறுமுறுக்கலை, எங்க கடவுள்னு கேட்கல, ஏன் இதை அனுமதிச்சார்னு கேட்கல. ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு இதுல கடவுளுடைய கரம் இருக்குன்னு அவனுக்கு. இதெல்லாம் தேவன் ஆளுகிறார். உங்களுக்கு தெரியுதா? உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில கடவுள் உங்களுடைய பாடுகள்ல இதெல்லாம் செய்யறார். வாழ்க்கையில நீங்கள் நானும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்கள் நானும் பெருமை பாராட்டணும்னா நம்முடைய துன்மார்க்கமான பாவ இருதயத்தை மட்டும்தான் பெருமை பாராட்டணும். நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய நிறைய பேருக்கு திறமை இருக்குது, அவனெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேருக்கு கடினமா ராப்பகல உழைச்சிட்டே இருப்பான், ஆனா வறுமையில தான் இருப்பான். நிறைய பேர் தந்திரம் உள்ளவனா இருப்பான், ஆன்லைன்ல எப்படி கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கணும் தெரியும், ஆனா அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் கொடுக்க மாட்டாங்க. இப்ப திறமை, உழைப்பு, சிலாக்கியம் இது எதுவுமே வாழ்க்கைக்கு உதவாது. இதெல்லாம் வாழ்க்கையை காப்பாற்றாது. கடவுளுடைய கிருபையின் கரம் மட்டும்தான் காப்பாற்றும். 3வது ஃபைனலா இங்க பாடுகள். பாடுகள்ல கடவுளுடைய அதிகாரம், பாடுகள்ல கடவுளுடைய செயல், பாடுகள்ல நமது பொறுப்பு, பாடுகள்ல நமது இருதயம், பாடுகள்ல நமது செயல்பாடு எப்படியாக இருக்கும். கடைசி 20-22 வாசம். அப்பொழுது யோபு எழுந்து தன் சாவியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து படிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. சாசு வெயிட் பண்றான். எல்லாத்தையும் எடுத்து நீங்க நடுத்தர நிறுத்தியாச்சு, எல்லா வழிகளையும் அவனுக்கு கொடுத்தாச்சு. இப்ப அவன் இருத எண்ணத்தை சொல்லுத நான் பார்க்கிறேன், வெயிட் பண்றான். தேவன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார், யோபு என்ன சொல்ல போறான், யோபுடைய இருதயம் எப்படி இருக்கு. பிசாசும் பார்க்கறான், கடவுளும் பார்க்கிறாரு. பரலோகத்தில் நடந்த இந்த கான்வர்சேஷன் யோபுக்கு தெரியாது. தேவனுடைய திட்டமும் சாத்தானுடைய குற்றச்சாட்டு எதுவுமே யோபுக்கு தெரியாது. யோபுக்கு ஒண்ணு தெரியும், தன்னை படைத்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் யாரு, அவருடைய நீதி, அவருடைய உண்மை நான் தெரியும். யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்தான் சொல்லுவார். சாத்தான் சொன்னா, இது எல்லாத்தையும் எடுத்தா உன் முகத்துக்கு முன்னாடி அவங்க தூசிப்பான், இதெல்லாம் எடுத்து பார்த்தா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா வேதம் சொல்லுது, அவன் தரையிலே விழுந்து கடவுளை சோஸ்தரித்தான் சொல்லி சொல்ற. தேவனும் பார்க்கிறாரு, பிசாசும் சாத்தானும் பார்த்துட்டு இருக்கிறான். யோபு கடவுளை ஆராதிக்கிறான், கடவுளை தொழுதுகிறான். ஆனா அவன் சால்வையை கிழிச்சு தன் தலையை சிரைத்து
விழுந்து பணிந்தது பாவம் இல்லையா? அது பாவம் இல்லை. அந்த தன்னை மனிதன் காட்டுறான். அவனுடைய துக்கத்தை, அவனுடைய இயலாமையை, அவனுடைய வழிகளை கடவுளுக்கு முன்பாக அவன் ஒப்புவிக்கிறான். அந்த காலத்துல, ஆபிரகாமுடைய காலத்துல, ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பணக்கார உடைய தான் அணிந்திருக்க முடியும், ஒரு பணக்கார பொருட்களை தான் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். இப்போ இவ்வளோ செய்தி எல்லாம் நிர்மூலமானதுக்கு அப்புறம் அவன் அந்த சாவியோட ராஜாங்கமா வர முடியாது. அவனுடைய இருதயம் நொடுங்கி இருக்கும் பொழுது அவன் அந்த பெருமையிலையும் தன்னுடைய மேன்மையிலையும் இருக்க முடியாது. அந்த மேன்மையெல்லாம் அவன் களைந்து போட்டு அவன் தலையை சிரைக்கிறது, இது எல்லாமே திடீரென்று ஏற்பட்ட துயரங்களுக்கும் ஆபத்துகளுக்குமான ஒரு பிரதித்திரம், ஒரு எதிர்வினை. பைபிள்ல அப்சலோம் இறக்கும் பொழுது தாவீது ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காரம். பைபிள்ல பல தேவ மனிதர்கள் இஸ்ரவேலுடைய மீட்புக்காக, அநேகர் ரட்சிப்புக்காக இருட்டுடுத்தி ஆபத்து வரும்போதெல்லாம் உட்கார்றாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் யோபுக்குமான ஒரே ஒரு வித்தியாசம், அவன் வெளுமையே சால்வையை கிழிச்சு தன் தலையை சிரைச்சு புழுதியை போட்டு அந்த துக்கத்தோட கண்ணீரோட உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்றான். அவனுடைய துக்கங்கள் துயரங்கள் பெரியதாக இருந்த பொழுதும் அவன் தரையிலே விழுந்து பணிந்தான், அவன் தரையிலே விழுந்து ஆராதித்தான் மூலம் என்று சொல்லப்படுது. அவன் சாஷ்டாங்கமா கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தொழுது கொண்டான் என்பதற்காக. அவனுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையில வானத்தை பார்த்து, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு நான் கேட்கணும். எனக்கே எப்படி பண்ணீங்க? நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு நேர்மையா இருந்தேன், எவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன், எவ்வளவு போராடினேன், எனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து, எனக்கு எவ்வளவு பெரிய வலி, நான் எவ்வளவு உண்மையா இருக்கேன், எவ்வளவு நேர்மையா இருக்கேன், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன், எவ்வளவு உமக்காண்டி தியாகம் பண்ணி வாழ்ந்துக்கிறேன், எவ்வளவு இழக்கிறேன், என்னைய போய் இப்படி தண்டிக்கலாமா அப்படின்ற எந்த முறுமுறுப்பு இல்லை. தாவீது சங்கீதத்துல சொல்றான், ஏன் தேவனே சவுல் என்னை வேட்டையாடுறானே, ஏன் ஆண்டவரே பார்த்துட்டு இருக்கீங்க? காயின் ஆபேலை கொள்ளும்போது ஆபேல் கதறான், என் சகோதரனுக்கு நான் நீதி செய்யாம ஏன் உட்கார்ந்து இருக்கிறீங்க? இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் நொறுக்கப்படும் பொழுது, தேவனே உங்க முகம் எங்க போனீங்க, எங்களை விட்டு ஏன் போனீங்க, எங்களோட இருங்கன்னு கதறதை பார்க்கிறோம். ஆனா யோகிட்ட எந்த கதறுதலும் இல்லை, எந்த விண்ணப்பமும் இல்லை, எந்த முறுமுறுப்பும் இல்லை. அவன் வானத்தை பார்த்து தான் நெஞ்ச நிமித்தல அந்த தன் தலையை தரையில பதிச்சு தன் முழங்கால தாழ்த்தி முகங்குப்புற விழுகிறத பார்க்கிறோம். கடவுளுடைய இறையாண்மை சித்தத்துக்கு யோபு இங்கு தலை வணங்கினார். தான் முதலில் தேவன் மாறாதவரும் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவரும் கிருபையுள்ளவரும் என்பதை அறிவதற்காக நான் துக்கமாக தான் இருக்கிறேன். என் பிரச்சனை பெருசுதான், என் வழிகள் பெருசுதான், உண்மையாகவே இது வரக்கூடாத ஒரு சோதனை தான், சந்திக்கக்கூடாத ஒரு பிரச்சனை தான். ஆனால் தேவன் இன்னும் நல்லவர், தேவன் இன்னும் பரிசுத்தர், தேவன் இன்னும் புகழுக்குரியவர், தேவன் இன்னும் தொழுது கொள்ளப்பட வேண்டியவர், தேவன் இன்னும் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்பதை அவன் குழிந்து தொழுது கொண்டிருக்காங்க. பாடுகள்ல உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு என்னன்னா, எக்காலத்துக்கும் கடவுளுக்கு உண்மையும் கடவுளுடைய பணியிலே பொறுப்புள்ளவர்களாக இருக்கும். சூழ்நிலை மாறும், மனுஷன் மாறுவான், சோதனைகள் மாறும், பிரச்சனை மாறும், உலகம் மாறும், எல்லாம் மாறும். மாறாத தேவன் ஒருவர் இருக்கார் என்கிற சிந்தையோடு அவரை வணங்குறதுல கேட்டார்கள். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்த சோர்வும் வச்சிடக்கூடாது. அவருக்கு தேட வேண்டிய, அவரை தொழுது கொள்ள வேண்டிய, அவருக்கு உண்மையா இருப்பதில் இருதயத்துல கூட எந்த முறுமுறுப்பையும் குறைவையும் காட்டியிருக்கிறார். எப்பொழுதும் அவர் ஆராதனைக்குரியவர், தொழுது கொள்ளப்படத்தக்கவர். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். யோபு 9:13. யோபு ஆசீர்வாதமான சிங்காசனத்துல இருக்கும் பொழுது மட்டும் ஆராதிக்கல, அவன் பாதுகாப்பு வேலையில் இருக்கும் பொழுது ஆராதிக்கல, அவன் குப்பையில இருந்தாலும் ஆராதிக்கிறான், அவனை சாக்கடையில போட்டாலும் அவன் கடவுளை தொழுது கொடுக்குறான், ஆராதிக்கிறான். அப்படி இருக்கீங்களா? இப்படி செய்யறமா? கடவுளுடைய ஆராதனையை குறித்து எவ்வளவு அஜாக்கிரதை, கடவுளை தொழுது கொள்கிறத, கடவுளுடைய காரியங்கள்ல உங்களுடைய இறுதியம் எவ்வளவு கொழுத்து போயிருக்கு, எவ்வளவு அஜாக்கிரதை உள்ளதாக இருக்கு. வேத வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஆராதனையில பங்கு பெறுகிறதுல, விசுவாச ஐக்கியத்தில் ஏற்படுகிறது எவ்வளவு அசட்டு துணிவு, எவ்வளவு உண்மைத்தன்மை இல்லாத இருதயம், எவ்வளவு போலியான பக்தி, இதெல்லாம் கொண்டு இருக்குன்றது ஆராய்ஞ்சபா. பாடுகளையும் வழிகளையும் நொறுக்குதல்களையும் அவர் ஜீவனை பறித்து போனாலும் அவரை முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ளுகிறது தான் பாடுகள்ல நமது செயல்பாடாக இருக்கு. இரண்டாவது, பாடுகள்ல நமது பாவ நிலைகளையும் பலவீனங்களையும்
உண்மையாக ஒத்துக்கணும். அதை தொழுது கொண்டு நிர்வாணியாக தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்ப. ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன். அவனுடைய வாய் என்ன சொல்கிறது? அவன் முழங்கால் படியிட்டு ஆராதிக்கும் பொழுதே பிசாசுக்கு தெரியும் அவன் என்ன சொல்ல போறான். தேவனுக்கு தெரியும் அவனுடைய வாயில் என்ன வரப்போகுது. அவனுடைய வெளிப்புற செயல்பாடு சொல்லுது அவன் எப்படிப்பட்டவன். முதல்ல என்ன உணர்றான்? இந்த பாடுகள்ல, இந்த உபத்திரவங்களை என்ன உணர்றான்? இங்க பிரச்சனை பண்ணதெல்லாம் யாரு பார்த்தீங்கன்னா மனிதர்கள், கல்தேயர்கள், சபேரியர்கள். அவன் ஒட்டகத்தை எடுத்துட்டு போறான், அவன் அவனுடைய ஆடு மாடுகள் எடுத்துட்டு போறான். வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஏர் மாடுகள் அழியப்படுகிறது. புயல் அடிச்சு பிள்ளைகள் செத்து போறாங்க. ஒன்னு இயற்கையின் சீற்றத்தால் அழிவு வருது, இன்னொன்று மனிதர்களால் அழிவு வருது. யோபு அதை எதையுமே பேச. அந்த மனிதர்களே எவ்வளவு துரோகமாக இருக்கிறாங்க. அவங்க எனக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணாங்க. நீதியா இருந்த என்னை எதுக்கு அவங்க பறிச்சுட்டு போனாங்க? ஏன் அவங்க அவ்வளவு துரோகத்தை பண்ண நீங்க அனுமதிச்சுட்டு இருக்கிறீங்க? அது மனிதர்களை குறித்து முறையிடலை, அது சூழ்நிலைகளை குறித்து முறையிடலை, அந்த தன்னை குறித்து சொல்றான். நான் யார்? யோபு பாடுகளை தான் யாருன்னு சொல்றான். நான் நிர்வாணியா வந்தேன். அவனுடைய ஆதியை பார்க்குறான். நான் எப்படி வந்தேன்? பிறக்கும் பொழுது எப்படி வந்தேன்? பிறக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தோடு நான் வரல, பிறக்கும் பொழுது இந்த பாதுகாப்போடு வரல, பிறக்கும் பொழுது புகழோட, பிறக்கும் பொழுது திறமையோட, பிறக்கும் பொழுது ஞானத்தோட நான் வரல, பிறக்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் சுதந்திரச்சனா நான் வரல. நான் பிறக்கும் பொழுது பலவீனத்தோட வந்தேன். நான் பிறக்கும் பொழுது பாதுகாப்பை தேடி வந்தேன். நான் பிறக்கும் பொழுது சாவுக்கு ஏதுவா வந்தேன். நான் பிறக்கும் பொழுது அரைவனப்பை தேடி வந்தேன். நான் பிறக்கும் பொழுது கிருபையை தேடி வந்தேன். நான் பிறக்கும் பொழுது உணவை தேடி வந்தேன். நான் பிறக்கும் பொழுது அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வந்தேன். அப்படிதான் வந்தேன். நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போவேன். என்னுடைய எதிர்காலமும் அப்படிதான் இருக்க போகுது. இந்த உலகத்துல எனக்கு தேவனை தவிர பாதுகாப்பு இல்லை, தேவனை தவிர அரவணைப்பு இல்லை, தேவ சமூகத்தை தவிர நிம்மதி இல்லை, தேவனது கிருபையின் கரத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் ஆறுதலோ தேறுதலோ, தேவனது இருதயத்தை தவிர அன்போ சமாதானம் எனக்கு எங்கேயும் இல்லை. நான் எங்க பிறந்து வந்தனும், எங்க முடிய போனோம், இதுல எல்லா இடத்துலையும் எனக்கான ஒரே ஒரு சொத்து தேவன், எனக்கான ஒரே ஒரு உறவு தேவன், எனக்கான ஒரே ஒரு பொக்கிஷம் தேவன், எனக்காக இந்த உலகத்துல ஒரே ஒரு வலை தேவனுக்கு பிரியமா வாழ்வது, எனக்கான ஒரே ஒரு மேன்மை தேவன், எனக்கான ஒரே ஒரு புகழ் தேவன் என்கிற உணர்வை அவன் புரிந்து நான் யாருன்னு சொல்றான். நான் ஒரு நிர்வாணி. பிறந்த குழந்தை அது யாருக்கும் எந்த பிரயோஜனம் கொடுப்பதில்லை. அந்த குழந்தைக்கு நம்ம தான் எல்லாம் செய்யும். நம்ம தான் அந்த குழந்தையை குளிப்பாட்டணும், சாப்பாடு ஊட்டணும், அந்த குழந்தைக்கு வியாதி வராம நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் அரவணைக்கணும். அப்படிதான் சொல்றான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்னுடைய ஞானமும் என்னுடைய புகழோ எல்லாம் கடவுளுடைய கரந்து வந்து சொல்லி பாடுகள்ல பிரச்சனைகள்ல இந்த யதார்த்த நிலையை கடவுள்கிட்ட ஒத்துக்கணும். நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளை இன்ன வரைக்கும் உயிரோட வச்சுட்டு இருக்கிறதே அன்புதான். இன்னொரு வரைக்கும் நம்மளை வெட்டி சாக்காம இருக்கிறதே அவருடைய கிருபை தான். இன்ன வரைக்கும் நம்மளை தண்டிக்காம விட்டு வச்சுட்டு இருக்கிறதே அவருடைய பலத்த அன்பின் கரந்தான் என்பதை புரிந்து நம்ம யாரு, நம்ம என்னென்னலாம் கடவுளுக்கு செஞ்சோம், என்னென்னலாம் இந்த உலகத்துக்கு எதிராக செஞ்சோம், நம்முடைய பாவம் எவ்வளோ பெருசு, நம்முடைய வாலிபத்துல, நம்முடைய குடும்பத்துல மற்றவர்களுக்கு எதிராக நம்முடைய பாவங்களை பாடுகள் மத்தியில அறிக்கையிடணும். மூணாவது ஃபைனலா நீங்க என்ன பார்க்குறோம்? நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா திரும்பினேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வச்சிருந்த எல்லாமே அவன் எதுன்னு ஒரு காலம் அவன் நினைக்கவே இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட எதுவுமே அவனுக்கு சொந்தம் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட எதுலையுமே அவனுடைய இருதயம் இல்லைன்னு காட்டுது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஆசீர்வாதத்திலையும் அவனுடைய மகிழ்ச்சி, அவனுடைய சமாதானம் என்றதை சொல்றான். ஐ ரிசீவ் எவ்ரி திங் ஃப்ரம் த ஹேண்ட் ஆஃப் காட். என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் அவர் கொடுத்ததுதான். என் ஞானம், என் படிப்பு, என் உழைப்பு, வீடு, குடும்பம், பொருள், சொத்து, உணவு, உடல் எல்லாமே அவர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் கொடுக்கவர் மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிறவருக்கு எடுக்கிற உரிமை இருக்கு, கொடுக்கிறவருக்கு பறிக்கிற உரிமை இருக்குதுன்றது அவன் சரியா அங்க புரிஞ்சிருந்தான். மூணாவது என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பாடுகள்ல கர்த்தரின் கரமல்ல, கர்த்தரின் முகமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை கடவுளுடைய கரம் இல்லை, கடவுளுடைய முகம் மகிழ்ச்சியாக. கடவுளுடைய கரத்துல இருந்து பாதுகாப்பாக கேட்கல, கடவுளுடைய கரத்துல இருந்து விடுதலை கேட்கல,
கடவுளுடைய கரத்துல இருந்து நன்மையை கேட்கல. எப்ப என்னை காப்பாத்துவீங்க, எப்ப என்னை மீட்பீங்க, எப்ப சரிப்படுத்துவீங்க, எப்ப உயர்த்துவீங்க, எப்ப இதெல்லாம் சரியாகும், எப்போ நான் உங்களுக்கு பிரியமா இருப்பேன், எதையுமே அவன் கேட்கல. அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். யோபு என்ன அறிஞ்சானா, கர்த்தருடையவைகள் அல்ல, கர்த்தரே எனது மகிழ்ச்சி. கர்த்தர் தருகிறது அல்ல, கர்த்தர் மாற்றுகிறது அல்ல, கர்த்தருடைய கரத்திலிருந்து பெறுகிறது அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் தான் என் மகிழ்ச்சி, கர்த்தருடைய முகம் தான் எனது சந்தோஷம். பாடுகள்ல 3 விஷயம் செய்யணும். எக்காலத்திலும் கடவுளுடைய வேலைக்கும் கடவுளுடைய காரியத்துக்கும் உண்மையும் பொறுப்பா இருக்கும். அதை உண்மையாலன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும், நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி வராது. தேவனுக்கு உண்மையாலனா சமாதானத்தை நிம்மதி ஒரு பொறுத்த அடைய முடியாது. பாடுகள்ல பாவத்தை ஆழமா உணரணும், பாடுகள்ல பலவீனங்களை உண்மையா அறிக்கணும், பாடுகள்ல மற்ற மனுஷனை பார்க்கக்கூடாது, பாடுகள்ல சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, பாடுகள்ல வெளியே போகக்கூடாது, பாடுகள்ல உள்ளான இருதயத்தை பார்க்கணும், பாடுகள்ல கடவுளுடைய கரத்தை பார்க்கக்கூடாது, பாடுகள்ல கடவுளுடைய முகத்தை தேடணும். கடவுள் யார் என்பதை இதன் மூலமா கடவுளுடைய மகிமை வெளிப்படுறதான் புரிஞ்சான். என்னை அடிக்கிறது மூலமா, என்னை உடைக்கிறது மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதை புரிந்து கொண்டான். பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், பிசாசு எடுத்தார்னு சொல்லல. கர்த்தர் கொடுத்தார், மனிதர்கள் எடுத்தார்கள் நாங்க சொல்லல. கர்த்தர் கொடுத்தார், சூழ்நிலைகள் எடுத்துக்கொண்டது நம்ம சொல்லல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்பதை முழுமையாக அறிஞ்சோம். சாத்தான் வெக்கத்தோட திரும்பி போறான், சாத்தான் மண்டியிட்டு திரும்பி போறான். சாத்தானுக்கு இப்ப இந்த யோபுடைய வாழ்க்கையில் ஒரு இடம். இந்த யுத்தத்துல கடவுள் தனது மகிமையை சுதந்திரிக்கிறார். இந்த யுத்தத்துல கடவுள் தனது பிள்ளையை பயன்படுத்தி இந்த முழு உலகத்துக்கு சாட்சியா சொல்றார். யோபு என்கிற ஒரு மனிதன் போதும் கடவுள் யார் இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்கு. யோபு என்கிற ஒரு மனிதனுடைய சோதனை போதும் கடவுளுடைய மகிமை இந்த பூமியிலே காட்டுவதற்கு. யோபு என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போதும் இந்த முழு உலகத்துக்கும் அவருடைய மீட்பையும் அன்பையும் சொல்வதற்கு போதும். கடவுள் எப்பயுமே ஒருத்தனை வச்சுதான் உலகத்தை அசைக்கிறார். கர்த்தர் எப்பயுமே தனி மனிதனை வச்சுதான், அற்பமா ஒதுக்கப்படுகிற, அற்பமா நிராகரிக்கப்படக்கூடிய நபரை வச்சுதான் இந்த உலகத்துல அதிசயமான வல்லமையான காரியத்தை செய்யறார். தாவீது, யோசேப்பு, இயேசு கிறிஸ்து, இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கலாம். இயேசுடைய வாழ்க்கையில இது அறிந்தார். இந்த சோதனைகள் மூலமா சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். இந்த சோதனைகள் மூலமா யோபு சுத்திகரிக்கப்படுகிறான். இந்த சோதனைகள் மூலமா தேவன் மகிமைப்படுகிறார். இப்ப ஏன் பாடுகளுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், குளோரி ஆஃப் காட். பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், கடவுளுடைய மகிமையை ஒன்றுதான். என்ன நடந்தாலும் அவர் தனது ஆட்சியும் அதிகாரத்தையும் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுக்கு பிசாசு ஒரு கருவியா பயன்படுத்துறார். பிரச்சனை பிசாசு கிடையாது, பிரச்சனை தேவனுக்கு நமக்குமான உறவு. இந்த சிலுவைக்கு இந்த 3 சத்தியமும் பொருந்தும். யோபுவோட நீ இயேசுவை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, யோபுவோட இயேசு எவ்வளவு நீதியும் பரிசுத்தமா இருந்தார். யோபு தேவனுடைய சித்தத்தை எவ்வளவு தூரம் முழுமையாக அறிந்தவராக இருந்தார். யோபுவினுடைய மகிமையோட இயேசுவினுடைய மகிமை எவ்வளவு பெருசு. யோபு பூமியில உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானா இருந்தாலும் பொல்லாப்புக்காரனா இருந்தாலும் பாவியான ஒரு மனுஷன் தான். அவனுக்குள்ள இன்னமும் பாவ இருதயங்களும் தூண்டுதலும் சோதனைகளும் இருக்குது. ஆனா இயேசு பரலோகமே தொழுது கொள்ளக்கூடிய, பரலோகமே மகிழ்ச்சி அடையக்கூடிய மகா பரிசுத்தமான தேவன். அந்த தேவன் இந்த யோபுவோட நடுத்தருவில் வந்து நின்னார். இந்த யோபுக்கு ஒரு நாள் பிரச்சனை, யோபு ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்தான். இயேசு வாழ்க்கை முழுவதுமாக இழந்து கொண்டே இருந்தார். கருவுல இருந்து சிலுவையில உயிர் போற வரைக்கும் இன்னைக்கும் பரலோகத்துல உங்களுக்காக எனக்காக ரத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்காக பிதாவோடு போராடி கொண்டிருக்கிறார். பிசாசுடைய தந்திரங்களை நம்ம விழுந்து விழாதபடி பிதாவினுடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார், ரத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறார். நித்திய பாடுபடுகிற ராஜாவாக, ஆசாரியராக சென்று கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல இயேசு பாடுகளை சந்திக்கும் பொழுது இந்த புரிதல் அவருக்கு இருந்துச்சு. என்ன நடந்தாலும் என் பாடுகள்ல கடவுளுடைய அதிகாரமும், பாடுகள்ல கடவுள் அனுமதிக்கிறார். பேதுரு தான் சொல்றான், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உங்க கையில் ஒப்பு கொடுத்தார். தேவன், பிதாவாய தேவன் முன் தீர்மானிக்கப்பட்ட அவருடைய மரணத்தை திட்டம் பண்ணி உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்க அவங்களை கொலை பண்ணிய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேதுரு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதை அனுமதிக்க. பாடுகள் எப்படி இருக்கிறோம், பாடுகள் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது.
ஒரு சின்ன வியாதியை தாங்க முடியலை, ஒரு சின்ன அவமானம் தாங்க முடியலை, ஒரு சின்ன பேச்சை தாங்க முடியலை, ஒரு சின்ன இழப்பை தாங்க முடியலை. நம்முடைய விசுவாசம் அவ்வளவு பலவீனப்பட்டு நொறுங்கி போய் சூழ்நிலை கைதிகளா, மனித சார்ந்து உள்ளவர்களா, உலகத்தை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறார். நம்ம தேவன் யாருன்னு தெரியாது, அவருடைய அதிகாரமும் வல்லமையும் ராஜரீகமும் தெரிந்து அவருக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணிக்கும். இந்த யோபுக்கு இயேசு தெரியாது, இந்த யோபுக்கு இயேசுடைய பாடுகள் தெரியாது, இந்த யோபுவுக்கு தேவன் எவ்வளவு மகிமையாக அன்பு கொண்டான்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கும் அவர் வெறுமனே இந்த உலக நன்மைகளை அல்ல, உங்களை என்னை மீட்பதற்காக அவர் நேசப்பாரனை பலி கொடுத்து அன்பு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு வெட்ட வெளிச்சம். யோபுக்கு பரலோக திட்டமும் நோக்கமும் தெரியல, தேவனுக்கும் பிசாசுக்குமான உரையாடல் உங்களுக்கு எனக்கும் தெரியுது. உங்களுக்கு எனக்கும் தேவன் தெளிவா சொல்றாரு, பரலோகத்துல நடக்குது, பூமியில நடக்குது, இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறா, இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம், நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்குது, பாவத்துக்கு எதிரான போராட்டம் எப்படி இருக்குது. அன்னைக்கு யோபுவை குறித்து சாட்சி சொன்ன தேவன் உங்களை பார்த்து சாட்சி சொல்வாரா? நீங்க பரலோகத்துல தேவன் கிறிஸ்துவுக்கு முன்பாக, அந்த கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக என் பிள்ளை உத்தமனா இருக்கிறான், என் பிள்ளை பொல்லாப்புக்கு விலகுறான், தேவனுக்கு பயப்படுகிறான், என்ன இழந்தாலும் என்னை ஆராதிக்கிறான், எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னை தொழுது கொள்கிறான், எனக்கு உண்மையா இருக்கிறான்னு சொல்லுவாரா? பிசாசுடைய தந்திரத்துல வஞ்சத்துல எவ்வளவு விழுந்து போறீங்க, எவ்வளவு பலவீனம் இருக்குது, எவ்வளவு பாவம் இருக்குது, எவ்வளவு மாம்ச சிந்தை இருக்குது, எவ்வளவு உலக சிந்தை இருக்குது, எவ்வளவு உலக பாதுகாப்பை தேடி ஓடுறோம், எவ்வளவு சொந்த முயற்சிகளை பார்க்கணும், திறமையை தேடி ஓடுறோம், எவ்வளவு நமக்கு நாமே மகிழ்ச்சியை எல்லாம் ஓடுறோம். எல்லாம் விட்டு மனம் திரும்புங்க, தேவனுக்கு அதிகாரத்தை பாருங்க, வல்லமையை பாருங்க, மகத்துவத்தை பாருங்க, தேவனுக்கு முன்பாக மண்டியிடுங்க. தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்மையில் வரலாம். கடவுளுக்கு தேவ பயத்தோட பரிசுத்தோட என்ன நடந்தாலும் அவருடைய நோக்கமும் திட்டமும் அவருடைய மகிமையும் நிறைவேறும்படியாக நம்மை அவருடைய வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.